நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனை நடக்குது. சனிக்கிழமை சாயங்காலத்திலேருந்து அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து இறங்கிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை பூரா இவங்க எதை பற்றியும் கண்டுக்கல. ஒரு தகவலும் இவருக்கு போய் சேரலை. இவர் கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்சினாலும் ஸ்டாலினுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒன்று நடந்தாலும் அவருக்கு தெரியாது. பாவம் அவர் உடன்பிறப்போட பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சாவட்டோங்கிற மாதிரி விட்டாங்க. நேற்றுக்கு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு, அப்போ கூட ஒரு ஓரணியில் தமிழ்நாடுங்கிற நிகழ்ச்சியில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பக்கத்தில் வந்து ஆர்எஸ் பாரதி இருக்கார், டிஆர் பாலு இருக்கார், இங்கே உதயநிதி இருக்கார். ஒரு அற்புதமான 200 ரூபாய் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, உங்கள் ஆட்சி இவ்வளோ அற்புதமாக இருக்கும்போது, உங்கள் ஆட்சியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு நல்ல ஆட்சி நல்ல திட்டங்களோடு நீங்கள் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சில அதிகாரிகள் உங்கள் பேரை கெடுக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறான். எப்படி கேட்கணும் அந்த கேள்வியை? ஒருத்தனை சாவடிச்சிருக்காங்க ஐயா, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இப்படி தான் கேட்கணும். ஆனால் அவன் வந்து இப்படி கேட்குறான். அதாவது நீங்கள் அருமையான ஆட்சி கொடுத்துட்ருக்கீங்க, மக்களெல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, இதே வார்த்தைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-2 நல்ல திட்டங்களை கொடுக்குறீங்க, ஆனால் 1-2 போலீஸ் அதிகாரி உங்களை கேட்கும். அப்போ ஆர்எஸ் பாரதி ஐயா பக்கத்துலேயே நின்றுட்டு ஃபோக்கஸ் மாறிடும்ங்கிறாரு. ஏன்னா ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு தான் மீட்டிங்கு. இவன் செத்தா என்ன நல்லா இருந்தால் இவங்களுக்கு என்ன, சாவடிச்சவன் எவனோ ஒருத்தன். அப்போது இதுக்கு பதில் சொல்லும்போது இவர் என்ன சொல்லிடுறாரு, நக்கலா அதான் அனுப்பிட்டோமே, அதான் தள்ளிவிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த உயிருக்கு ஒரு சஸ்பென்ஷன் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு திமுகவுடைய பிரச்சனை இருந்தது.